குட் மார்னிங் ஏலகிரி. ஏலகிரியோட டாப் 10 பிளேசஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ, அதோட டைமிங் என்னென்ன, என்ன மாதிரியான டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே பார்க்கலாம் வாங்க. குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துறதை விட நமக்கு வேற என்ன வேலை இருக்க போகுது? நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, நீ நல்லா பண்றப்போ. ஏலகிரியிலேயே ஃபர்ஸ்டா பார்க்க வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் தங்கக்குட்டை. இது வந்து ஓப்பன் பண்ணி ஒரு 6 months கிட்ட தான் ஆகுது. இது வந்து ஒரு பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாம இங்க வந்து ரூம்ஸ்மே அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம ரூம் புக் பண்ணோம் அப்படின்னா தனியா வந்து என்ட்ரி ஃபீ பே பண்ணி உள்ள வந்து சுத்தி பார்க்கணும் அவசியம் கிடையாது. வெல்கம் பேக். நான் சித்திக். இது உங்க ஹாப்பி ஜர்னி யூடியூப் சேனல். நமக்கு தேவைன்னா என்ன விதமான ரூம்ஸுமே நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலாகவும் வந்து இவங்க பயன்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் ஒரு சுற்றுலா தலமாகவும், அதாவது அடல்ட்டுக்கு வந்து 350 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, சில்ட்ரனுக்கு வந்து 200 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ரெண்டாவதா ஏலகிரிலேயே ஒரு முக்கியமான பிளேஸ் தாங்க பார்க்க போறோம், ஃபண்டரா பார்க். ஃபண்டரா பார்க் தான் பார்க்க வந்திருக்கோம். இது வந்து ஒரு எக்ஸலண்டான பேர்ட்ஸ் பார்க் அப்படின்னு சொல்றாங்க. மழையை கூட பொருட்படுத்தாம வந்து நாங்க இதை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து லாஸ்ட் ஒரு 5 yearsஆவே ரொம்ப ஃபேமஸா வந்து போயிட்டு இருக்கு. இங்க வந்து நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்திருக்காங்க, யூடியூபர்ஸ்லாம் கூட வந்திருக்காங்க. இதோட என்ட்ரி டிக்கெட்னு பாத்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 300 rupees வந்து சார்ஜ் பண்றாங்க, சில்ட்ரனுக்கு வந்து 200 rupees சார்ஜ் பண்றாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பட் இங்க கண்டிப்பா நமக்கு அந்த ஃபீலிங் என்ன ஃபீலிங் மூணாவது நம்ம பார்க்க போற பிளேஸ் வந்து அட்வென்ச்சர் பார்க். ஏலகிரியில வந்து ஒரு முக்கியமான அட்வென்ச்சர் பார்க் இது. ஸோ அட்வென்ச்சர் அப்படின்னாலே நிறைய இருக்கு. பட் மவுண்டைன் வியூ அட்வென்ச்சர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு அட்வென்ச்சர் பார்க் இருக்கு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம ஜோலி உண்டுன்னு போயிடுறது. 500 rupeesக்கு வந்து கிட்ஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஸோ மொத்தம் வந்து 7 ஆக்டிவிட்டிஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அடல்ட்டுக்கும் தனியாக பேக்கேஜஸ்லாம் இருக்கு. மவுண்டன் வியூ அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டாலே அதுவே உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ எல்லா நாளுமே இது ஓப்பனில் தான் இருக்கும். காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கு. நாராயணா பேராண்டி ஓ சாமியோ, எனக்கு அப்பவே தெரியும் நீ கரெக்டா சுடுவேன். புரி வச்சா யாரே விழணும். ஃபோர்த் நம்ம பார்க்க வேண்டிய பிளேஸ் வந்து செல்ஃபி பாண்டா. ஒரு ஐஃபோனோ அப்படி இல்லாட்டி ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்பவே மெமரபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்களே வந்து ஒரு 4 ஸ்டாஃப் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஃபோனை வந்து அவங்க கையில் நம்ம கொடுத்துட்டோம்னா, நம்ம கப்புள்ஸ் ஆகிறோம், ஃபேமிலி ஆகிறோம்னா, நம்ம எங்கெல்லாம் அவங்க நிற்க சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் நின்னாலாம். ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல எப்படி ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆஃப் ரோடு ரைடு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நம்ம அதுக்கு பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இது வந்து பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகாது. ஸோ இதோட என்ட்ரி டிக்கெட் பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை இல்லையா. இது வந்து 200 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. இந்த பிளேஸ்லேயே எங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளைஸ் தான். ஸோ இங்கே வந்து நாங்கள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து வேறு லெவலில் வந்தது. இங்கே வந்து நம்ம சாக்லேட் மேக்கிங் பண்ணுறதுக்கு 200 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது எதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்கன்னா, நம்ம மேக் பண்ண சாக்லேட்டை நம்மக்கிட்டே கொடுத்துருவாங்க, நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம். Bloody sweet. அஞ்சாவது நம்ம பார்க்க வேண்டிய இடம் வந்து கிளவுட் ஃபாரஸ்ட்.
ஏலகிரியில கிளவுட் ஃபாரஸ்ட் பார்க் தான் பார்க்க வந்திருக்கோம். இது வந்து கிட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ரொம்ப பிடிச்சமான 20 ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒரே இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 200 rupees சார்ஜ் பண்றாங்க, சில்ட்ரனுக்கு வந்து 150 rupees சார்ஜ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மேலெல்லாம் வந்து விளையாடும். கிட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஆக்சுவலாக வந்து என்ன ஒரு ஸ்டைலாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லூஸ் ஏர் சொல்லுவாங்க. இங்கே வந்து மொத்தம் 20 ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து நம்ம போர்ட்ஸ் எல்லாம் பார்த்து அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாண்டு வந்தோம். ஸோ செகண்ட் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரேபிட்ஸ்லாம் இருக்கும், அதுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணோம். ஹாய் ஹெரால்ட். இவரோட பேர்னு பார்த்தீங்கன்னா ஹெரால்ட் தாஸ் இவர் பேரு. போடுறா. பார்க்கறதுக்கு வந்து ஒரு 4 கைஸ் வந்து வேற லெவலில் ராக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தான் அவங்க. ஆறாவது பிளேஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏலகிரியில் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக காட்டுறேன். உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஹோட்டல், ஒரு நல்ல ரூம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் வந்து இன்னைக்கு தான் வந்து இனாகரேஷன் பண்ணியிருக்காங்க. I see you rolling up Uber. Life is in this town and I ain't going down. ஆறாவது நம்ம பார்க்க போகிறது ஏலகிரி மெயினில் இருக்கக்கூடிய போட் ஹவுஸ் தாங்க. ஸோ ஏலகிரியில் என்ட்ரு ஆனதுமே வந்து மெயின் ஏரியாலேயே வந்து இந்த போட் ஹவுஸ் வந்து அமைஞ்சிருக்கும். இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து 20 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 10 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. குட் மார்னிங் ஏலகிரி. போட் ஹவுஸ் அப்படின்னாலே நமக்கு சென்னையில் ஞாபகம் வருது முட்டுக்காடு போட் ஹவுஸ் தாங்க. ஆமாங்க, அதே மாதிரி ஈசிஆரில் முதலியார் குப்பம் போட் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த 2 பிளேஸ்க்குமே ஏற்கனவே நம்ம போயிருக்கோம். ஊட்டியில் வந்து ஹில் ஸ்டேஷனில் நாங்கள் வந்து போட்டிங் போயிருக்கோம். அதை வந்து இதோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாட்டர் க்ளீனாக இருக்குது. போட்டிங் தவிர இங்கே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடுறதுக்கு சூப்பரான பிளேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ரைட்லேருந்து பெரிய பெரிய ராட்னம் வரைக்கும் இவங்ககிட்ட எல்லா விதமான ரைட்ஸுமே இந்த பிளேஸ்லவே வச்சிருக்காங்க. குழந்தைங்களை சந்தோஷப்படுறதை விட நமக்கு வேறு என்ன வேலை இருக்க போகுது. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, நீ நல்லா பண்றப்போ. ஏழாவது நம்ம பார்க்க போகிறது வைனுபப்போ டெலிஸ்கோப், அதாவது ஆசியாலேயே ரொம்ப பெரிய தொலைநோக்கின்னு சொல்லுவாங்க. இதுதாங்க நம்ம பார்க்க போகிற டெலிஸ்கோப். ஸோ இது வந்து ஏசியாலேயே வந்து ரொம்ப ரொம்ப பிக்கெஸ்ட் டெலிஸ்கோப். இது வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. என்னைக்கெல்லாம் ஓப்பனில் இருக்குன்னா எவ்ரி சாட்டர்டே மட்டும்தான் இது ஓப்பனில் இருக்கும். அதுவும் 2 o'clock மேலே தான் இருக்கும். மற்ற நாளில் போனீங்கன்னா இதை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா வெறும் 50 rupees தான். இது ஈவினிங் 7 மணிக்கு மேலேயும் வந்து டெலிஸ்கோப் ஓப்பன் பண்ணி காட்டுவாங்களாம். ஜவாத் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹில் ஸ்டேஷனில் தான் இருக்குது. இது வரைக்கும் 5 விதமான முக்கிய ஆராய்ச்சிகளில் இதோட பங்கு ரொம்பவே முக்கியம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நேரில் போய் பாருங்கள். எட்டாவது நம்ம பார்க்க போகிறது பீமன் வாட்டர் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பீமன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போடுங்க. அதுவே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துரும். இருந்தாலும் நானும் சொல்கிறேன், ஜவாத் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹில் ஸ்டேஷனில் தான் வந்து இது அமைஞ்சிருக்கு. ரீசெண்டாக வைனுபப்போ அப்சர்வேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த பிளேஸ்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. அந்த பிளேஸ் வரவங்க எல்லாருமே வந்து இந்த ஃபால்ஸுமே வந்து பார்த்துட்டு தான் போவாங்க. இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 20 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. கார் பார்க்கிங் வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லா நாள்லையும் வந்து இது ஓப்பனாக இருக்கும். காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். நைன்த் நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வந்து ஹெர்பல் கார்டன். ஏலகிரி போட் ஹவுஸ் போகிற வழியில தான் மூலிகை தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க. இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 20 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லா விதமான செடிகளுமே இவங்க கிட்ட கிடைக்கும். பர்டிகுலராக வந்து மூலிகை செடி எல்லாமே வந்து இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்கு. நம்ம வந்து நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ்மே பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு செட்டிங்ஸ்லாம் வந்து பண்ணி அழகாகவும் வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து கண்டிப்பாக போகணுமா அப்படின்னு கேட்டியா, உங்களுக்கு வந்து டைம் இருக்குது, ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸ் போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபைனலாக நம்ம பார்க்க வேண்டிய 10வது பிளேஸ் வந்து நேச்சர் பார்க்.
ஏலகிரியிலேயே ஃபைனலாக பார்க்க வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் பார்க். இது வந்து போன அன்னைக்கே வந்து பார்த்துறாதீங்க. ஸோ கடைசி நாள் அன்னைக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அதுவும் டைம் இருந்தால் போங்க, இல்லாட்டி போக வேண்டாம். இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டைன்லாம் செட் பண்ணி அழகாக வந்து ஒரு பார்க் வந்து அமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதோட பேக் சைடு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சில்ட்ரனுக்கு வந்து 5 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஈவினிங் 7 மணிக்கு வந்து மியூசிக்கல் ஃபவுண்டைன் பண்ணுறதா சொல்லுவாங்க. ஆனால் வந்து கூட்டம் வரல அப்படின்ற பட்சத்தில் கேன்சலும் பண்ணிடுவாங்க. ஏலகிரியில் 2வது நாளாக நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல் தான் பிரதி குயின். இந்த வீடியோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஏலகிரியை சுற்றி பார்க்க போகிறதுக்கு இதுதான் சரியான நேரமாக இருக்கும். ஏலகிரியோட டாப் 10 பிளேசஸ் வந்து ரொம்பவே ஷார்ட்டாக ஸ்வீட்டாக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. உனக்காக நில்லு, எது வேணும் சொல்லு, சந்தோஷம் கொடுக்காத எதுனாலும்